கொழும்பு பேராயர் பேரருட் திரு மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை, இளம் பத்திரிகையாளர்கள் சங்கம் உள்ளிட்ட 9 தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன, அச்சல வெங்கபுலி, மஹிந்த சமயவர்தன ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்றத்தின் 3 நீதியரசர்கள் கொண்ட குழாத்தினால் பரிசீலிக்கப்பட்டன. தேசபந்து தென்னகோன் சார்பாக முன்னர் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்திரணி ரொமேஷ் டி சில்வா இனிமேல் அவரை பிரேந்துபடுத்தப் போவதில்லை எனவும் அதற்கான முன்மாதிரி திரும்பப் பெறப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். முன்னாள் சபாநாயகர் சார்பாக ஆஜரான சட்டத்திரணி நிரஞ்சன் அருள் பிரகாசம் பிரதிவாதி தேசபந்து தென்னகோனை போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து பாராளுமன்றம் ஏற்கனவே நீக்கியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். அதற்கமைய இந்த மனுக்களில் மேலதிக நடவடிக்கைகளுக்கான எவ்வித அடிப்படையும் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த வழக்கு அரசியலமைப்பு தொடர்பான மிக முக்கிய வழக்கு என்பதால் இது தொடர்பாக தனது சேவை பெறுநர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்பார்ப்பதாக அப்போது மனுதாரர் சார்பாக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்திரணி ஜெஃப்ரி அழகரத்னம் தெரிவித்தார். எதிர்காலத்தில் இவ்வாறான சட்டவிரோத செயல்கள் நடக்காமல் தடுப்பதற்கான நீதிமன்ற தீர்ப்பை வழங்குவது முக்கியமானது என கர்தினால் சார்பாக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்திரணி ஷமில் பெரேரா சுட்டிக்காட்டினார். தேசபந்து தென்னகோனை போலீஸ் மாதிபராக நியமிப்பதற்கான பரிந்துரையை சமர்ப்பிக்கும் போது சபாநாயகர் அரசியலமைப்பு சபை கூட்டத்திற்கு வெளியே வாக்களித்ததாக மற்றொரு மனுதாரர் சார்பாக ஆஜரான சட்டத்திரணி திஷ வேரகொட சுட்டிக்காட்டினார். எனவே இந்த சட்டவிரோத செயல் தொடர்பாக நீதிமன்றம் மூலம் தீர்ப்பை பெறுவது முக்கியமானது எனவும் அவர் வலியுறுத்தினார். முன்னாள் போலீஸ் மாதிபர் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் தற்போது பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக இதன்போது திறந்த நீதிமன்றத்தில் பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன அறிவித்தார். இதுபோன்ற சூழ்நிலையில் இந்த வழக்கின் விசாரணை பாழடைந்த வீட்டில் பானையை உடைப்பது போன்ற செயலாக இருக்கலாம் எனவும் பிரதம நீதியரசர் கூறினார். மனுக்களில் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ள தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க கடந்த ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதி தனது செயலாளர் மூலம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த சத்திய கடதாசியில் தேசபந்து தென்னகோனை போலீஸ் மாதிபராக நியமிக்க அரசியலமைப்பு பேரவை பின்பற்றிய நடைமுறை சிக்கலுக்குரியது என கூறியுள்ளதாக சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நெரின் புல்லை தெரிவித்தார். இந்த விடயங்களை பரிசீலித்த மனுதாரர் தரப்பு சட்டத்தரணிகள் ஜனாதிபதி முன்வைத்த விடயங்களை நீதிமன்றத்தில் முன்வைத்த பின்னர் மனுவின் விசாரணையை முடிவுக்கு கொண்டுவர ஒப்புக்கொள்வதாக கூறினர். ஜனாதிபதி முன்வைத்த விடயங்கள் தொடர்பில் கவனத்திற்கொண்ட 3 அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் மனு மீதான விசாரணையை முடிவுக்கு கொண்டுவர தீர்மானித்தது.